குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்க. இவன் எங்கள் பையன் வினோத், 10th ஸ்டாண்டர்ட், கிளாஸில் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டான். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணானா? ஆமாம் டாக்டர். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? 5 minutes. Hi, I am Dr. Satyamurthy. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? நானும் உன்ன மாதிரி தான் 10th ஃபெயில். ஒரு சப்ஜெக்டில் இல்லை, 3 சப்ஜெக்டில். தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர்ஸ் என்னை காப்பாற்றிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் ரியலைஸ் பண்ணேன் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு. நான் செத்து போயிருந்தா இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்திருக்க முடியுமா? உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பேரண்ட்ஸ். முதல்ல அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். இது மேஸ், இட்ஸ் அ பிரெயின் கேம். என் ரெக்கார்டு 1 minute 30 seconds. உன்னால் என் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியுமா? சேலஞ்ச். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். நாட் பேட். என் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கேன். 1 minute and 29 seconds. வெரி இம்ப்ரெசிவ். சாரி, வினோத் பேரண்ட்ஸ் வெளியில் இருக்காங்க, உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். முடியாதுங்கிற பயமோ எண்ணமோ உனக்கு வரக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் த கீ டு சக்ஸஸ். முயற்சி செஞ்சா முடியாதது எதுவும் இல்லை. டாக்டர் வரலாமா? பேரண்ட்ஸ். கம் இன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சில மெடிகேஷன்ஸ் கொடுத்தா போதும். ஓகே டாக்டர். சூரி பார்த்துப்பா. சரி. சூரி, சார். உங்களுக்கு ஃபைல் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். வினோத், where there is a will, there is a way. தேங்க்யூ டாக்டர். டாக்டர். குட் மார்னிங் கண்மணி. வெரி குட் மார்னிங் டாக்டர். எழுந்தாச்சா? அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கெட் ரெடி. ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே டாக்டர். You are so handsome. சூப்பர். என்னங்க கொஞ்சம் பிரியா கொஞ்சம் யூனிஃபார்ம் போட்டு விடுங்களேன். என்னங்க எங்க இருக்கீங்க? என்னால முடியாது, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். நான் ஸ்மார்ட்டா இருந்தா பிடிக்காத. இப்போ என்ன? நீங்க ஆபீஸ் போகல 1 மணி நேரம் இருக்குல்ல. நான் அர்ஜென்ட் ஆபீஸ் போணும். குழந்தைகளை நீயே கிளப்பி விடு. அம்மா நாங்களே ரெடி ஆயிட்டோம். இது என்ன அலங்கோலம்? என்ன இது பாத்தீங்களா?
பாத்தீங்களா பாத்தீங்களா? சரி சரி, அப்ப குழந்தைங்களை நீயே ரெடி பண்ண, அதான் கஷ்டமான வேலை. அவ துணியது காய போட்டு போங்க. நான் ஏதாவது வேலை செஞ்சா ஆகணுமா? செஞ்ச என்ன தப்புன்ற? செய்யலன்னா உனக்கு கோவம் வருமா? தெரியுதுல்ல, புடிங்க. ஆபீஸ் போறதுக்குள்ள 1000 வேலை வச்சு என்னது? போறேன்னு இல்லன்னா போடு பொழந்துருவேன். இங்க. மாதவ், நீ அழுகா பிறந்து ஓ குட்டமா? ஐயோ, இப்படி ஆட்டி பிடிக்கிறாளே அவளை. யாருடா இது? புதுசா ஒரு பொண்ணு. மாதவ், அட்டாக்! ஒட்ட கருவாடு, ஒட்ட கருவாடு, ஒட்ட கருவாடு. என்னாச்சு? திருப்பி பார்க்க Where is water karwad? யூத் லைஃப்ல இதெல்லாம் சகஜமப்பா. ஹாய் டாக்டர். எஸ் டியர். பேஷண்ட்டோட இருக்கீங்களா? ஆமாம், பரவாயில்ல, சொல்லு. ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். லஞ்சுக்கு. ஓ சாரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி அனுப்புகிறேன். நோ நோ நோ, நான் உங்களை சாப்பிட கூப்பிட்டேன். ரியலி? எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். I'll be there in 1 hour. எனக்கு இப்பவே பசிக்குது. அப்போ நீ சாப்பிடு. வாங்க சார், சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே, I'll come soon. Bye. எக்ஸ்கியூஸ் மீ, அங்கே என்ன பிரச்சனை? ஒரு கிறுக்கு பையன் கதவை அடைச்சிட்டு சூசைட் பண்ணி பண்ண எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான் சார். இல்லப்பா, பாயா இல்லாம என்னால வாழ முடியல. சாக போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விட்டுங்க. அர்ஜுன், வேண்டாம்டா, சொன்னா கேளுடா. அர்ஜுன், முடியாதுப்பா, என்னால முடியாது. அர்ஜுன், சாகடா போறேன். ஏன் அப்படி என்ன பிடிவாதம்? இவ்வளவு தூரம் சொல்றோம் நாங்க. அர்ஜுன், என்ன பண்றீங்க? தெரியல, சாக போறேன். குட், நல்ல முடிவு. பை தி வே, அந்த டியூப் கழுத்துல இருந்து எடுத்து காலை கீழே வச்சா நல்லா இருக்கும். அப்பதான் கேஸ் உடம்பு ஃபுல்லா பரவும். இல்லைன்னா பாதி எரிஞ்சு பாதி எரியாம பெயின்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதான் நீங்க கேர்ஃபுல்லா உங்களை எரிச்சுக்க சொல்றேன். சார், நீங்க என்ன அப்புறம் பாத்திரத்துல தண்ணி இருக்கு பாருங்க, அதை எடுத்து கீழே கொட்டிடுங்க. அது இருந்தாலும் உங்களுக்கு இடைஞ்சல் தான். கான்ஸ்டபிள் சார். பக்கத்தில் டூப்ளிகேட் கீ போடுறவங்க இருப்பாங்க, பாருங்க. சரிங்க சார். சீக்கிரம். சார், கீப்பர் வந்துட்டார். இந்த கதவு தான். அர்ஜுன், நீ கண்டிப்பா ஃபயர் பண்ணி தான் சாவணுமா? முழுசா எரிஞ்சிட்டா ஓகே, இல்ல நீ வாழ போற வாழ்க்கை நரகமாயிடும். ஏற்கனவே என் வாழ்க்கை நரகமா தான் இருக்கு. இந்த சின்ன வயசுல உங்களுக்குள்ள இவ்வளவு பெயினா? அப்படி என்னதான் நடந்தது உங்க லைஃப்ல? எனக்கு இருந்த எல்லாமே போச்சு. என் வேலை போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். நீங்க சொல்றது கேட்கும்போது உங்க மேல எந்த தப்பும் இல்லை. என் மேல தப்பு இல்ல தானே? என் மேல தப்பு இல்ல தானே? 100% உங்க மேல தப்பு இல்லை. அவங்க இல்ல, அவ மாயா. யா மாயா தான் தப்பு பண்ணிருப்பா. உங்களுக்கு அவளை தெரியுமா? உங்களுக்கு அவளை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். இப்ப நீங்க கதை தொடங்களேன், நம்ம பேசுவோம். நோ நோ, கதவு திறந்தா என்ன சாக விட மாட்டீங்க. ஓகே, கதவு திறக்க வேண்டாம், இப்படியே பேசுவோம். இனி பேச ஒண்ணும் இல்ல, நான் சாகுறேன். அது ஓகே, ஆனா உன்னால தாண்டி அர்ஜுன் சத்தன்னு நான் மாயா கேட்க வேண்டாமா? அவ தப்ப அவளுக்கு உணர்த்த வேண்டாமா? கிட்ட வராதீங்க,
கத்தி கீழே போடுறா கிட்ட இருக்கு சார். அவரை தனியா விடுங்க, சாக விடுங்க. சார் என்ன சொல்றீங்க நீங்க? எஸ் எஸ், எனக்கு புரியுது, உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. சார் அவன் என்ன நம்புங்க ப்ளீஸ், கொஞ்சம் வெளியே போங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க கேளுங்க, வெளில வாங்க. ப்ளீஸ். கிட்ட வராதீங்க, என் கழுத்தை நான் வெட்டிக்குவேன். கிட்ட வராதீங்க. நீங்க சொல்லுங்க அர்ஜுன், அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன? அதான் உங்க வேலை போச்சு, மாயா உங்க பேச்சு கேட்கல. அதுக்கப்புறம் சொல்லு, என்ன பேசணும்? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு தொலை. உன்னோட அன்புதான். அதான் நீ வேணும்னு தான் நான் ஒதுங்கி போயிட்டேனே. அப்புறம் ஏன் நான் போற ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து என்ன டார்ச்சர் பண்ற? ச்சே. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை விட்டு ஏன் விலகி போற? இதான் இதான் இந்த டார்ச்சர் தான் எனக்கு பிடிக்கல. அர்ஜுன், நீ என்ன மறந்துடு. அது எப்படி முடியும் மாயா? நான் உன்னை பார்த்து பழகி புரிஞ்சு அதுக்கப்புறம் தானே நமக்குள்ள அது நடந்தது. இது பாரு அர்ஜுன், அது ஒரு ஆக்சிடென்ட். அப்போ எனக்கும் அது தேவைங்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டுச்சு, சம்மதிச்சேன், அவ்வளவுதான். அது நீ காதல் கத்திரிக்கான்னு நினைச்சு பித்த பிடிச்சு அலைய கூடாதுன்னு தான் இப்போ இங்க வந்த. போதுமா? உன்னோட இருந்த அந்த ஒரு நிமிஷம் என்னால மறக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது மாயா. No. ப்ளீஸ் மாயா, என்னை விட்டு போயிடாத Don't be மாயா. emotional. என்னை புரிஞ்சுக்க மாயா, ப்ளீஸ். அர்ஜுன், மாயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாயா, கொஞ்சம் விடு. ப்ளீஸ் மாயா. விடு சொல்றேன்ல. மாயா, மாயா வாங்க. ஏய் கிஷோர், ஏய் அர்ஜுன், இப்போ நீ அவர் விழ போறியா இல்லையா? நான் உன்னை போக விட மாட்டேன் மாயா. போடா. வாங்க. மாயா, மாயா ப்ளீஸ் மாயா, என்னை விட்டு போயிடாத மாயா. மாயா, அர்ஜுன் அர்ஜுன் ஏய் ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அர்ஜுன் ஏய் அர்ஜுன். எப்பவும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாரா? இல்ல டாக்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சார், ரூம்ல தனியா தான் இருப்பான். திடீர்னு சத்தம் போடுவான். நான் போய் பார்த்தா என்னை கண்ணா பின்னான்னு திட்டுவான். கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவான். மாயாவை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்கான். அவள் சம்மந்தப்பட்ட இந்த திங்ஸோ அவளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயங்களோ கோபத்தையும் ஆத்திரத்தையும் உனக்கு உண்டு பண்ணும். ஸோ அது மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர், நாங்க அதுக்காகத்தான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்தோம். டாக்டர், எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்திருங்க டாக்டர். 2-3 சிட்டிங்கில் உங்கள் பையன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவான். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா தூங்குவோம். நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன்.